வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திடீரென அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் இருந்தபடி இசையமைத்த இளையராஜா 10 நிமிடங்களில் உருவான ரஜினியுடைய மெகா ஹிட் பாட்டு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அவருடைய பழைய நேர்காணல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இளையராஜாவின் இசை மீதான அர்ப்பணிப்பு நம் அனைவருமே அறிந்ததுதான். அதை நிரூபிக்கும் வகையில் பல சம்பவங்கள் இருந்தாலும் ரஜினிகாந்த் பட பாடல்கள் ஒன்று உருவான விதம் மிகவும் நெகிழ்ச்சியானது. தமிழ் சினிமாவில் இசையில் பல சாதனைகளை செய்துள்ள இளையராஜா பல முன்னணி மற்றும் புதுமுக இயக்குநர்களுடன் ஹிட் பாடல்களை கொடுத்த நிலையில் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு படுத்திருக்கும் போது ஒரு 10 நிமிட ஒரு பாடலை பதிவு செய்து அது உலகம் முழுவதும் ஹிட் ஆகியிருக்கிறார். இளையராஜா இசை மீதான அர்ப்பணிப்பு நம் அனைவருமே அறிந்ததுதான். அதை நிரூபிக்கும் வகையில் பல சம்பவங்கள் இருந்தாலும் ரஜினிகாந்த் பாடல் ஒன்று உருவான விதம் மிக நெகிழ்ச்சியானது. 80களில் இளையராஜா மிகவும் பிஸியாக இருந்த காலகட்டம் அது. ஒரு முறை அவருக்கு வயிற்றில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். சிகிச்சை முடிந்து அவர் குணமடைந்து வந்த நிலையில் இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம் அவரை சந்திக்க வந்திருக்கிறார். அப்போது இளையராஜா இசையமைத்து கொண்டிருந்த தம்பிக்கு என்ற ஒரு படத்தில் இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டுமே படமாக்க வேண்டியுள்ளது என்ற தகவலை கூறியிருக்கிறார். பாடல் தாமதமானால் தயாரிப்பு நிறுவனம் நஷ்டம் ஏற்படும் என்பதை உணர்ந்த இளையராஜா ஒரு முடிவு எடுத்திருந்தார். உடனடியாக தனது இசை உதவியாளர்களை மருத்துவமனைக்கு வரவழைத்து இளையராஜா தன்னால் ஹார்மோனியம் வாசிக்க முடியாத நிலையில் படுக்கையில் படித்துக்கொண்டே அந்த பாடலின் மெட்டை விசில் மூலமாக அவர்களுக்கு இசையமைத்து காட்டினார். அதன் பிறகு இந்த பாடலுக்கு முழு இசையும் நோட்ஸாக எழுதி அவங்க தனது உதவியாளர்கள் வைத்து பாடல் பதிவு தொடங்குமாறு கூறுகிறார். அவர் சொன்னபடியே பாடல் பதிவு நடக்க எஸ்பி சுப்பிரமணியன், எஸ்பி ஜானகி இருவருமே பாடலை பாட அது மருத்துவமனையில் இருந்தபடியே தொலைபேசியில் கேட்ட இளையராஜா அப்படியே திருத்தம் சொல்லி பாடல் பதிவை முடித்தார். அப்படி இளையராஜா மருத்துவமனையிலிருந்து பதிவு செய்த பாடல் இன்றைக்கும் காதலர்களின் ரிங்டோகாக உலகம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த பாடல் தான் தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் இடம்பெற்றுள்ள காதலின் தீபம் என்ற பாடல்தான். ரஜினிகாந்த் மற்றும் மாதவி நடிப்பில் வெளியான இந்த படத்தை ராஜசேகரன் இயக்கிய நிலையில் பஞ்சு அருணாச்சலம் தயாரித்து சத்யராஜ், வினு சக்கரவர்த்தி, சொந்தமலை உள்ளிட்ட பலருமே நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான திரைப்படமாக வந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.